திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. பெருமானுடைய கருணையை வணங்கி பெங்களூர்ல நம்ம 2ஆம் தொகுப்பை இன்னைக்கு தொடங்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு தொகுப்பு நம்ம வெற்றிகரமா நிறைவு செய்து 2ஆம் தொகுப்பு தொடங்குகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த முதல் தொகுப்பினுடைய அந்த ஆர்வமும் அதே சமயத்துல உங்களுடைய ஒத்துழைப்பும் தான் இந்த 2ஆம் தொகுப்புக்கு மிக முக்கியமான காரணம். எனவே இதுவும் நாம அருமையான இந்த தை மாதத்தில் தொடங்கிறோம். இது தொடர்ச்சியா அப்படியே நமக்கு அடுத்த மார்கழி வரையும் இந்த வகுப்பு மிக நேர்த்தியாக செல்ல வேண்டும் என்று பெருமானை நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். பெருமானை வணங்குவதற்கு குரு அருள் வேண்டும் சொல்றாங்க. எனவே இப்ப குரு வாழ்த்தாக ஊழியர் போன் வெப்பொழித்த என்று சொல்லுகின்ற அந்த பாடலை நாம் முதல்ல குரு வணக்க பாடலாக முதல்ல பாடுவது வழக்கம். இன்னைக்கு அறிமுக வகுப்பு மற்றும் புதிய மாணவர்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த முதல் திருமுறை 3 பதிகங்கள் இருக்கு இல்லையா, முதல் திருமுறை, அப்புறம் நம்ம அப்பர் சுவாமிகளுடைய 4ஆம் திருமுறை, அவங்க பாடிய முதல் பதிகங்களை ஒரு முறை நாம புதிதாகவே இந்த புதிய மாணவர்களுக்கு நடத்துறோம். பழைய மாணவர்கள் கொஞ்சம் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓராண்டுக்கு முன்னாடி படிச்சது தானே இல்லையா, அதனால அதை நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நால்வர் துதி நான் சொல்றது அப்படியே நீங்க சொல்லலாம். தமிழ் படிக்க முடியாத மாணவர்களுக்கும் சொல்றதை கேட்டுட்டு நீங்க சொல்லலாம். சரியா? திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலும் வந்தொண்டர் பதம் போற்றி, வாழி திரு நாவலும் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி, ஊழிமலி திருவாத
இந்த பாடலுடைய பொருள் என்ன? நீங்க அறிமுக வகுப்பு சில அடிப்படையான செய்திகளை நம்ம திருமுறை தொடர்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம திருமுறை பன்னிசை வகுப்பு அப்படிங்கிற வகுப்புல நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கோம். திருமுறை பன்னிசை வகுப்பு. முதல்ல திருமுறைனா என்ன அப்படின்னா, திரு என்றால் இறைவன். திரு என்றால் என்னது? இறைவன். இறைவன்னா புரியுது இல்லையா? உங்க தமிழ் புரியும் தானே? தமிழ் புரிஞ்சுப்பீங்க. அப்போ அது போதும். இல்லைனாலும் இந்த 12 மாசத்துல புரிய வச்சிடணும் இல்லையா? நம்ம வகுப்புல இந்த குழந்தைங்க எல்லாருமே போன வகுப்புல வந்தவங்க தான். இந்த வருஷமும் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு. அப்ப திரு என்றால் இறைவன். முறை என்ற சொல்லுக்கு ஒழுங்கு, ஆர்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஜெனரலா முறைனா ஒழுங்கு. ஒரு உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஒழுங்குல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுக்கு பேர் முறைன்னு பேர். இன்னொன்னு, நம்ம ஒரு விஷயத்தை முறையீடு செய்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யார்கிட்ட போய் முறையீடு செய்வோம்? இப்ப நம்ம 2 பசங்களுக்குள்ள பிரச்சனை, அப்ப அவங்க டீச்சருக்கு போய் முறையீடு பண்ணுவாங்க. ஏன்? அவங்க அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இறைவன் முன்னாடி நம்முடைய அருளாளர்கள் போய் முறையீடு செய்ததால் அதற்கு என்ன பேரு? திருமுறை. சாமி, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு. ஏன்னா மனுஷங்கள்ட்ட கஷ்டத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சில பேர் கேட்பான், சில பேர் கேலி பண்ணுவோம். ஆனா இறைவன் யாருடைய கஷ்டத்தையும் கேலி பண்ண மாட்டார். அதனால என்ன பண்ணாங்க, மனிதர்கள்ட்ட போய் கேட்கிறத விட நம்ம போய் யார்கிட்ட கேட்போம்? இறைவன்கிட்ட போய் கேட்போம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா சாமி கும்பிடுவோம்ல, எக்ஸாம் நல்லா எழுதணும், படிக்காமலே நான் பாஸ் பண்ணணும்னு வேண்டிப்போம். நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்குரிய சக்தி, நல்ல ஒரு மெமரி பவர் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம போய் கேட்கிறோம்ல. அந்த மாதிரி அந்த காலத்துல இறைவன்கிட்ட போய் ஒவ்வொன்னா முறையீடு செய்தார். அதை இறைவன் தீர்த்து வைத்தார். அதனால இதற்கு திருமுறை அப்படின்னு. இன்னொன்னு, முறை என்றால் உரிமை அப்படின்னு ஒரு அர்த்தம். முறை மாமன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தமிழ்நாட்டுல அது ஒரு பழக்கம். முறைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அர்த்தம் இல்ல. முறை மாமன் என்னது? அவருக்கு தான் முதல் மரியாதை. வீட்டுல கல்யாண பத்திரிகை அடிச்சாங்கன்னா முதல்ல இந்த முறை மாமனுக்கு தான் கொடுக்கணும். குலதெய்வத்துக்கு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் முறை மாமனுக்கு வச்சு முறைப்படி அழைக்கணும். இல்லைன்னா வரமாட்டார், அவர் ரொம்ப வீம்பு பண்ணுவார் இல்லையா? அப்ப முறை என்பதற்கு உரிமை, இறைவனத்தில் உரிமையோடு சொன்ன தமிழ். அதனால இதற்கு திருநெறிய தமிழ், திருமுறை. போய் இறைவன் உரிமையே கேட்டான். ஏன்? என்னை படைத்தது நீ, அப்ப நீதான் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முறையோடு உரிமையோடு கேட்டதுனால் இதற்கு என்னன்னு சொன்னோம்? திருமுறை அப்படின்னு நிறைய அதற்கு பொருள். தேவாரம் என்ற சொல்லுக்கு தே கூட்டல் ஆரம். ஆரம்னா தெரியும், குறிப்பா பெண்களுக்கு தெரியும். ஆரம்னா என்ன? மாலை, நம்ம நெக்லஸ் இதெல்லாம் சொல்லுங்க. அது மாதிரி தே என்றால் இறைவன், இறைவனுக்கு சூட்டுகிற மாலை. இப்ப பூல மாலை போட்டோம்னா ஒரு 2 நாள்ல வாடி போடும். அதனால இவங்க பாக்களால் ஆகிய மாலை. பாக்கள்னா எனக்கு பாடல். பூக்களால் ஆகிய மாலை வாடிவிடும், இது பாக்களால் ஆகிய மாலை. எனவே தே என்ற இறைவன், ஆரம் என்பது மாலை என்ற ஒரு பொருள். இன்னொன்னு, தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தே வாரம், அதுக்கும் பொருள் இருக்கு. வாரம்னா அன்போடு பாடுகிற இசைப்பாட்டு என்று அதுக்கு பொருள் சொல்ற. வாரம் என்ற சொல்லுக்கு அன்புடன் பாடுகின்ற இசை பாடல், அதற்கு வாரம். எனவே தேவாரம் என்று சொன்னால் இறைவன் மீது அன்பு கொண்டு பாடுகின்ற இசை பாடல்கள் தேவாரம். இது மொத்தம் 12 திருமுறைகளா தொகுத்திருக்கிறாங்க. எத்தனை? 12 திருமுறைகள் மொத்தம். அதுல முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் தேவாரம். முதல் 3, 1, 2, 3 திருஞான சம்பந்தர். ஒரு தேவாரம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அதை பற்றிய செய்திகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப முக்கியம். வெறுமன பாட்டு பாடுறது, இந்த பாட்டு யார் பாடினான்னு கேட்டா சொல்லுங்க இல்லையா? அது மாதிரி 12ல முதல் 3 திருமுறைகள் யாரு? திருஞான சம்பந்தர். நல்ல வாய்ப்பு சொல்லுங்க. ஒரு உண்மையை சொல்லவா? நாயன்மார்கள் பேரு சொல்றதே பக்த பஞ்சாட்சரம்னு பேரு. பக்தர்களுடைய பெயர்களை சொல்றதுக்கு பேர் என்னது? திருநாம பஞ்சாட்சரம் அல்லது பக்த பஞ்சாட்சரம்னு பேர்.
ஐந்தெழுத்தை சொன்னா என்ன பலன் உண்டோ அது அடியார்கள் பெயரை சொன்ன உண்டு. புரியுதா? அதே மாதிரி திருத்தலங்களுடைய பெயரை சொன்னா நமக்கு பஞ்சாட்சர செய்தி உண்டு. எவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பஞ்சாட்சரம் என்பது தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்கும பஞ்சாட்சரம், பக்த பஞ்சாட்சரம், அதுக்கப்புறம் கஷேத்திர பஞ்சாட்சரம் சொல்லி 5 வகையா வச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? தூலம் என்றால் என்ன? தூலம் என்றால் என்பது இப்ப கண்ணுக்கு தெரியுது. இந்த கண்ணுக்கு தெரிவதெல்லாம் தூலம். தூலம் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரிவது அப்படின்னு. சூக்குமம் அப்படின்னா என்னது? கண்ணுக்கு தெரியாது. அதிசூக்குமம் அப்படின்றது கண்ணுக்கும் தெரியாது, அனுபவத்தால் மட்டும்தான் அதை உணர முடியும். அதுக்கு பேர் என்னது? அதிசூக்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் 3 முடிஞ்சுதான். அடுத்து பக்த பஞ்சாட்சரம் சொல்லுங்க. என்னது? அடியாருடைய பெயர்களை சொல்றது பக்த பஞ்சாட்சரம். 5வது தலத்தோட ஐயாறு அப்படின்னு சொன்னா அது பஞ்சாட்சரம். அது எத்தனை எழுத்து இருக்குன்னு எண்ண வேண்டியதில்லை. இத 11ஆம் திருமுறையில கஷேத்திர கோவை, அதுக்கு பேர் என்னங்க? கஷேத்திர கோவை அப்படின்னு ஐயடிகள் காடவர்கோன் அப்படிங்கிற ஒரு அருளாளர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதுல நீங்க பெயர்களை சொன்னாலே உங்களுக்கு முக்தின்னு சொல்ற, தல பெயர்களை சொன்னாங்க. புரியுதா? அதனால இந்த 5 முதல்ல சொல்றது நம சிவாய தூல பஞ்சாட்சரம், சிவாய நம சூக்கும பஞ்சாட்சரம், சிவய சிவ, சிவ சிவ, சிவ சி, இதெல்லாம் அதிசூக்கும பஞ்சாட்சரத்தினுடைய படிநிலைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பக்த பஞ்சாட்சரம் பார்த்துட்டோம். திருத்தலத்தினுடைய பெயர்கள் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஏன் சொல்றோம்? அடுத்தது திருச்சிற்றம்பலம். எதற்காக திருச்சிற்றம்பலம் சொல்றோம் அப்படின்னா என்ன? திருச்சிற்றம்பலம் என்று சொன்னால் சிதம்பரம் என்று பொருள். இந்த தேவார பாடல்கள் தான் அந்த காலத்துல பாம் லீஃப் ஓலைச்சுவடியில இருந்து எழுதி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சிதம்பரத்துல இருந்தது. அதை கொண்டு வந்த மன்னன் மாமன்னன் ராஜராஜ சோழன். அதனால அவனுக்கு திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த திருமுறைகளை 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், சரியா? 7ஆம் திருமுறை மட்டும் நம்பி ஆரூரர், சுந்தரர் அப்படிங்கிற பெயர் பிற்காலத்துல சொன்ன பெயர் தான். நம்பி ஆரூரர் தான் அவரே அவருக்கு சொன்ன பெயர், இயற்பெயர். அதுக்கு அடுத்தது 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகருடைய திருவாசகம், திருக்கோவையார் 2 நூல் இருக்கு. அடுத்தது 9ஆம் திருமுறை திருவிசைப்பா, திருப்பல், எல்லாம் இந்த புத்தகத்துல இருக்கு. நீங்க படிக்க மாட்டீங்கிறது நான் சொல்றேன். சரிங்களா? இதுல இருந்து இப்ப நம்ம போன உங்க மூதாதையர்லாம் இருக்கிறாங்க போன வருஷம் சீனியர்ஸ், அவங்களே இன்னும் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிதானே? பாத்தீங்களா? அதை படிச்சுட்டாங்க. நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு வாய் இல்லையே. அதனால நீங்க படிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையின் காரணமாக இந்த செய்திகளை நான் மேலோட்டமா சொல்றேன். இதுல விரிவாக நான் கட்டுரைகளாக கொடுத்துருக்கேன். புரியுதா? இதை நீங்க நேரம் கிடைக்கும் பொழுது இந்த புத்தகத்தை கொஞ்சம் வாசிக்கும். இதுக்கு